அடுத்ததாக நாஞ்சில் சம்பத் திராவிட இயக்க பேச்சாளர் இணைகிறார். வணக்கம் சார். தந்தை பெரியார் குறித்து சீமான் பேசியது சர்ச்சை ஏற்படுத்தியுள்ள நிலையில இதை பற்றி உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணலாம். எந்த தத்துவ பின்புலமும் இல்லாத அரசியல் தரித்திரம் சீமான். பெரியாரை வாசித்துவிட்டு சீமான் விமர்சனம் செய்தால் அதை கருத்தில் கொள்ளலாம். பெரியாரையே வாசிக்காமல் தான் தோன்றித்தனமாக தானடித்த மூப்பாக உளறி கொட்டுவது சீமானுடைய இயல்பு. இதை தமிழ்நாடு பார்த்து கொண்டிருக்கிறது. தொட்டிலில் கிடந்த பொழுதே பூமியுருண்டையை பற்றி கவலைப்பட்ட தந்தை பெரியாரை இப்படி தரக்குறைவாக விமர்சித்ததன் மூலம் மானத் தமிழர்களின் பொல்லா கோபத்திற்கு சீமான் ஆளாகி இருக்கிறார். நான் சீமானுக்கு திட்டவட்டமாக எச்சரித்துக் கொள்கிறேன். இனிமேல் எந்த இடத்திலாவது நீ பெரியாரை அழுக்காக்குவதற்கு நீ ஆயத்தமானால் மானத் தமிழர்களின் காலில் கிடக்கிற செருப்பை கையில் எடுக்க வேண்டியது வரும் என்று எச்சரிக்கிறேன். நீ யாருக்கோ கூலியாக இருப்பவன் என்பது உனக்கும் தெரியும், ஊருக்கும் தெரியும். ஆகவே நீ யாருக்கோ கைக்கூலியாக இருந்து காலம் தள்ளுகிற ஒரு மலிவான அரசியலை நீ செய்து கொள். அதற்காக இந்த நாட்டில் உலகத்தின் ஆகச் சிறந்த சிந்தனையாளர் தான் வாழ்ந்த காலத்தில் தன்னுடைய தத்துவம் வெற்றி பெற்றதை கண்ணார கண்டதற்கு பிறகு மறைந்து போன எங்கள் தந்தை பெரியாரை விமர்சித்தால் விளைவுகள் விபரீதமாக இருக்கும் என்பதை அந்த சீமான் என்கிற சின்ன பயலுக்கு நான் எச்சரிக்க விரும்புகிறேன். இணைப்பில் இணைந்து கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி நாஞ்சில் சம்பத் சார்.